கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது சீயோன். நம்ம 9வது செய்தியாக தியானிக்க இருக்கிறோம். சீயோன் 9வது செய்தி. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக சொல்லித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் கோஞ்சிதனை சேர்த்தணைக்கம் சீற்றத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சீயோன் சீருக்கு சொந்தமானேன். பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். ஆகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானேன். பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். ஆகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமாத்தின் மோகத்தில் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுயாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கணும். இது ஒரு தொடர் செய்தி. சீயோனை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன தடவை என்ன தியானித்தோம் அப்படின்னா, கிருபை கிருபை தங்கும் இடம். நாம் எதிர்பாராத மக்களா இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் என்ன நினைத்தார்கள்னா, யெகோவா தேவன் எங்களுடைய தேவன், நாங்க தான் சீயோனுக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் மாற்றி அங்க யார் யார் பிறப்பாங்க லிஸ்ட் போட்டு அவரே அந்த பேரை ஸ்திரப்படுத்துகிறோம். அது போன வாரம் பார்த்தோம். இன்று நம்ம பார்க்கிறது ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம். சீயோனிலே வாசமாய் இருக்கிறவளே, நாம் ஒரு மணவாட்டி. நம்மள வேதம் பெண்ணாக பார்க்கணும். மணவாளன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாளன் மத்திய ஆகாயத்துல நம்ம சந்திக்க போகிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, சீயோனிலே வாசமா இருக்கிறவளே, ஆவியானவர் சொல்றாரு, நீ சத்தமிட்டு கெம்பீரி. நம்மள ஏன் சத்தமிட்டு கெம்பீரிக்க சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னடுவிலே பெரியவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் வேதத்தின் ஆரம்பத்தில் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் 2வது அதிகாரத்தில் அவர் ஒரு தோட்டத்தில் ஒரு மாலை நேரத்தில் உலாவி வருகிறார். வரும்போதுதான் நம்ம ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததாங்க அவங்க மறைந்து கொண்டார்கள். எங்க ஒளிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் கேட்கிறார். இப்ப அவர் மோசே காலத்துல மோசே பலி செலுத்துகிறார். அப்ப ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து நோவா காலத்தில்
உலகம் முழுவதும் அழிக்கிறாரு. நோவா சுத்தமான மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்துகிறாரு. அவர் அப்படியே வந்து அப்படி முகர்ந்து பார்க்கிறோம். இப்படி காலங்கள் போய் 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 அப்புறம் ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறாரு. எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கிறார். அதுக்குள்ள வாசம் இருக்கிறார். ஆனா இப்ப நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். ஒரு அருமையான பாடலாம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. என்ன ஒரு அடிஷனலா ஒரு காரணம்னா, இஸ்ரேல் பிரசர் ஒரு நடுவில் பெரியவரா இருக்கிறார். எப்படி இருக்காரா? பெரியவரா இருக்கிறார். சரி, இதுக்கு இங்கிலீஷ் என்ன? கிரை அவுட். அதாவது ஒரு நல்லா நமக்கு ஒரு பெரிய ஆசிரியர் பாருங்க, அங்க வாங்க, என்ன செய்திருக்கா தெரியுமா, அங்க வாங்க, நான் உங்களுக்கு சொன்னேன், சத்தமா நான் சொன்னேன். இந்த சத்தமா தான் கிரை அவுட். முதலாக யார் இதை சத்தமிட்டு சொல்லுவார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 9வது. ஏசாயா 40:9. சீயோனும் சுவிசேஷியே. இங்க ஒரு வேலையை கொடுக்கிற, சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்யற ஒரு மனவாட்டி. சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. ஆண்டவர் ஒரு ஏற சொல்லுறாங்க. ஏறுனா அப்படி கோயிங் அப் 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 அப். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேகர் ஒரே லெவல்ல இருப்பாங்க, மேல போக மாட்டாங்க. அன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அப்படி இருக்காங்க. ஆனா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த உன்னதத்துல ஆண்டவர் கொண்டு போற ஸ்பீடா பார்க்கணும், ஆச்சரியமா இருக்கும். நீனா யாரு? சியோனிலே, சியோனிலும் சுவிசேஷியே. சுவிசேஷி நான் என்ன சொல்லுங்க, ஆண்டுடைய வார்த்தைய சுவிசேஷமாக சொல்றவர் தான் சுவிசேஷியே அப்படிங்கிறார். இந்த சுவிசேஷிய இன்னொரு இடத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன். ரோமர் 10வது அதிகாரம். இந்த சுவிசேஷியே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்தாவது அதிகாரம் 15. இந்த சுவிசேஷி என்ன செய்யணும்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்க? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. என்ன ஒரு அருமையான வசனம் பாருங்க. ஆண்டவர் எதை பார்க்கிறார்? பாதத்தை பார்க்கிறார். இந்த பாதங்கிறதுக்கு உன்னதமான இடத்துல வச்சுட்டு சுவிசேஷத்தை, சமாதானத்தை கூறி, சமாதானத்தை கூறி நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி சமாதானம் மருந்து கூக்க கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன செஞ்சாலும் சந்தோஷம் கிடைக்காது. பல வகையான பாவங்கள் செய்தாலும் சந்தோஷம். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் பெரிதான ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு, அது சமாதானம். இந்த சமாதானத்தை ரெண்டாக பார்க்கலாம். நமக்குள்ள இருக்கிற சமாதானம், ரெண்டாவது நமக்கு கடவுளுக்குள்ள இருக்கிற சமாதானம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நன்றி உமக்கு நன்றி. அதனால்தான் நற்கிரியை, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக. நற்காரியங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உலகத்துல ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து விட்டார். அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மனித வர்க்கமே உலகத்துல தோன்றதுக்கு முன்னாடி நம் தேவன் நமக்காக என்ன செய்து விட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை நமக்கு காட்டுறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம். மனிதன் பிறக்கல, உலகமே தோன்றல, அன்னைக்கு பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தில் நற்காரியங்கள். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து குறிக்கப்பட்டார். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது வசனத்துல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது. அந்த ரத்தம்
உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் பிறக்கல, நீங்க பிறக்கல, எந்த மனிதனும் பிறக்கல, பாவமே உலகத்துக்குள்ள வரலங்க. அதற்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது அவருடைய சிந்தையில இருந்ததுன்னா சிலுவை. அந்த சிலுவை அவருடைய சிந்தையில இருந்து அவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிக்கப்பட்டவராக இருந்து 1 பேதுரு 1:20 தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக. நம்மள சேர்த்துட்டார். உலகமே உண்டாகல, மனித வர்க்கமே உண்டாகல, பாவமே உண்டாகல. ஆனா தேவனுடைய சித்தம், காட்ஸ் பிளான்ல என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மேல் 1 பேதுரு 1:20 அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர் மார்க் பண்ணிட்டார் பிதாவாகிய தேவன். தமது மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே விசுவாசம் இருக்க உங்களுக்காக. சரி, இப்ப இதத்தான் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ரோமர் 10 ஒரு சுவிசேஷி என்ன சொன்ன இதான் சொல்லணும். ரோமர் 10:15 ரோமர் 10:15 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறதே நற்காரியம். இதாங்க நற்காரியம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு காரியத்தை செய்து ரட்சிப்பின் திட்டத்தை உண்டு பண்ணிட்டாரு. ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய மரணத்துக்கு அப்புறம் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். எசாயா 40 9 நம்ம தியானிச்சுக்கிறோம். ஏசாயா 40:9 சீயோன் என்னும் சுவிசேஷியே. திரும்ப சொல்றேன், சுவிசேஷிங்கிறத ஒரு பெண்பால். நம்ம மணவாட்டி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன். அவர் வர இருக்கிறார். நம்ம அறிவிக்கணும், எங்களுடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷி, நீ உயர்ந்த பர்வதத்திலே ஏறு. இந்த உயர்ந்த பர்வதம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். உயர்ந்த பர்வதம் வாசிப்போமா? எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். உயர்ந்த பர்வதம் என்றால் என்ன நம்ம பார்ப்போம். எபேசியர் உயர்ந்த பர்வதம் உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் 6 கிறிஸ்து இயேசுக்குள். இப்ப ஃபர்ஸ்ட் நம்மள கிறிஸ்து இயேசுக்குள்ள வச்சுட்டாங்க. என்னுடைய ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக திரும்ப வந்திருக்கும். இது என்னுடைய அப்பா. இங்க இருந்தாலும் எல்லாம் ரெடியா பண்ண நோட்ஸ், பைபிள், ஸ்டாண்டு, போன் எல்லாமே ரெடியா இருக்குது. ஏன் காரணம், நான் கிறிஸ்து இயேசுக்குள். நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இல்லாம இருந்தேன்னா இவ்வளவு பெரிய ஸ்காட்ச் பாட்டில தூக்கிட்டு வந்திருப்பேன். தூக்கிட்டு வந்து குடிச்சு 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 அடுத்த நாள் தலைவலியில் நான் படுற பாடு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் எல்லாத்துலயும் ஒரு விடுதலை கொடுத்துட்டு இப்ப எங்க வச்சுட்டாலும் கிறிஸ்து இயேசுக்குள். எபேசியர் 2:7 கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்துல வைத்த தயவுனாலே. ஃபர்ஸ்ட் தயவு. இப்ப இந்த தயவுங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பைபிள்ல வாசிக்கிற ஒவ்வொரு காரியமும் இது எனக்காக அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்றது தயவு. தயவு இல்ல, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்கால. இன்னைக்கு உலக மக்களையும் நம்மளையும் பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தான் தெரியும். ரட்சிக்கப்பட்ட கொஞ்ச நாளில் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் பழைய வந்து என்கிட்ட சொல்றான், நான் கேள்விப்பட்டேன் நீ பைபிளை தூக்கிட்டு அலையிறியாங்க, நான் மட்டும் இடத்துல இருந்தாலும் அந்த ஊரே ஒரு கலக்கிருப்ப தெரியுமாடா அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் சொன்னேன், நான் எல்லாத்தையும் கலக்கிட்டு தான் இப்ப உட்கார்ந்துருக்கேன். இப்ப இது வருங்காலங்கள் இன்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டார் காரணம் தயம். ரைட், அடுத்து பாருங்க விளம்பரத்துக்கு 7 கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட எழுப்பி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அதிகாரம் 1 அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்த நம்மளை உயிர்ப்பித்து, மறித்த நிலைமையில் பாவத்தில் மறித்தவங்களை உயிர்ப்பித்து நம்மளை எங்கோட்டம் தெரிவிச்சாரு உன்னதத்தை. அந்த உன்னதத்துல வைத்ததைத்தான் நம்ம அங்க பாக்குறோம். எசாயா 40வது அதிகாரம் 9 சீயோனின் சுவிசேஷியே நீ உயர் பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷி.
சியோன் எருசலேம். எருசலேம் ஒரு பட்டணம். பாராம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இது என்ன பார்ப்போம். பாராம எருசலேம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும். வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 10வது வசனம். யோவானுக்கு ஆண்டவர் காட்டுகிறார், பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்தை இறங்கி வருவதை காண்பிக்கிறார். அப்ப பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு நகரம், அதான் புதிய எருசலேம். அந்த எருசலேமை குறித்து தான் நம்ம அங்க பார்க்கிறோம். சுவிசேஷி, நீ உயரத்தை சத்தமிட்டு கொண்டு ஷவுட். முதல்ல நம்ம பார்த்ததும் ஷவுட். முதல்ல இந்த வசனத்தை எப்படி நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம். சியோனிலே வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இங்கேயே நம்ம சத்தமிட்டு கம்பீர் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் பரிசுத்தர் ஒரு நடுவிலே பெரிய இருக்க, நடுவில் இருக்க, நமக்குள்ள இருக்கிற. சரி, இப்ப அடுத்த ஒரு ஷவுட் என்ன பார்க்க போறோம். 10வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40:10. ஏன் நமக்கு ஒரு சந்தோஷம் வாசிக்கணும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியே அவர் தமது புயத்தனாலே அரசாங்கம். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முகத்திற்கு முன்பு ஆசை. ரிவார்டு என்னங்க? ரிவார்டை கொடுத்து அவங்களுக்கு நான் காட்டுறேன். வெளிப்படுத்தத்தை எடுத்துக்கோங்க. ரிவார்டு நம்ம ஒரு காலத்தில் நம்ம மறிக்கிறோம். பட்டானுங்க, நான் இன்னைக்கு காரில் வரும்போது ஒரு ஆட்டோ பின்னாடி ஒரு லெட்டர் இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில மரணங்கிறது நிச்சயம். இறப்பதற்காக நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் இறங்குங்கள். அருமையான வார்த்தைங்க. அது கிறிஸ்தவரான எனக்கு தெரியாது. இறப்பதற்காக நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் இறக்கப்படுங்க. சரி, எடுத்துக்கொள்ளுமா. வெளிப்படுத்த 14வது அதிகாரம் 11. இறக்கதற்காக நம்ம வந்திருக்கிறோம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், இது முதல் பாக்கியவான்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், வெளியில கிடையாது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பார்கள். பிரயாசம் காலையில ஏசாயா இருக்கிறது ஒரு லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்க எனக்கு ஒரே சந்தோஷம் இருக்கு. ஆனா நான் எவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறேன் எனக்கு தான் தெரியும். ஒரு டிக்ஷனரிய இந்த நம்பர் என்னென்னலாம் வசனத்துல இருக்கிறத எங்க இருக்குது தேடி 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 மணிக்கணக்காக நான் அதோட ஒர்க் பண்றேன். இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னா என் உயிர் இருக்கிற வரை, அப்புறம் இதெல்லாம் எல்லாமே கிடையாது. அதனாலதான் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பார்கள். அவர்களுடைய கிரிகள், அவங்களுக்காக சொல்ற வார்த்தைகள் அவர்களோடு கூட பரலோகத்துக்கு போகும். ஆவியானவர் ஆமென்கள். 22வது அதிகாரம் 12வது வசனம். இந்த கிரியைகள் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 12. ஆண்டவராகிய இயேசு செகண்ட் கமிங், வல்லமையுள்ள வருவார். இதோ சீக்கிரமாகிறேன், அவன் கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. சரி, இப்ப ஏசாயா எடுத்துக்கொள்வோம். அடுத்து ஷவுட் என்ன நம்ம பார்ப்போம். ஏசாயா 52வது அதிகாரம் 52 சியோன் குமாரத்தியை நம்ம பார்க்க போயிடும். சியோன் கருத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவன் தான் சத்தம் போடணும். அந்த சத்தம் போட அவன் எப்படி இருந்தான் பழைய நிலைமை நான் காட்டுறேன். ஏசாயா 52வது அதிகாரம். எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். 2வது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீட்டிற்கு சிறைப்பட்டு போன சியோன் குமார்த்தியே, உன் கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாச்சு.
எல்லாமே நமக்கு சந்தோஷம் போயிட்டு இருக்கு. ஆனாலும் திடீர்னு ஒரு கட்டு நம்ம களத்தில் வரும். இந்த கட்டு வரும்போது நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். எலும்பு எலும்பு, இந்த எலும்பு எலும்பு ஏசாயா 51வது அதிகாரம் 9வது வசனம். எலும்பு எலும்பு எலும்புன்னா என்ன அர்த்தம்? ஒரு சோர்வுக்குள்ள போயிடும். நம்ம எல்லாரும் தெரியும், எலியா பயங்கரமான வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் கர்மேல் பர்வதத்தில் சேலஞ்ச் பண்றார். கர்த்தர் தேவன்னா அவர், பாகன்னா அங்க போ, ரெண்டு நினைவோடு குந்தி குந்தி நடக்காதுன்னு சொல்லி வானத்துல இருந்து அக்னியை இறக்கி அங்க இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிலாம் வெட்டி போட்டார். ஆனா எசேபேல்ங்கிற ஒரு பொம்பளை சொன்னா, நாளை இந்த நேரம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். நாளை இந்த நேரம் இல்லையா ஒண்ணுமே நடக்கல. ஆனா அவர் சோறுக்குள்ள போயிட்டார். சூரிய செடி கீழே போய் படுத்துக்கிட்டார். அந்த படுத்து கொண்டவரை அந்த எலும்பு எலும்பு வாசிக்காம ஏசாயா 51வது அதிகாரம் 9. எலும்பு எலும்பு பெலன்கல். இந்த சோர்வு வந்துருக்கு, அது வராமலாம் இருக்காது. கர்த்தர் போயுமே முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்களிலும் எழுப்பினபடி ஒரு காலத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கார். அது அற்புதத்தை ஒரு இன்டைரக்டா காட்டுகிறார். அது என்ன நம்ம பார்க்க போறோம். ராகாபை துண்டித்ததும் வாலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீர் அல்லவா. 10வது வசனத்துல ஒரு குழு கொடுத்திருக்கிறாரு. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது செங்கடல். இந்த ராகாப் வலு சர்ப்பம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். எசேக்கியேல் 29வது அதிகாரம் 29:3 ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியேல் 29:3 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றது, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே. எந்த பார்வோன் ஆண்டவர் பிள்ளைகளை துரத்திக்கிட்டே வர்றானோ, ஆண்டவர் அந்த பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்துக்குள்ள மூடி போட்டதை அங்க நம்ம பார்க்கணும். எசேக்கியேல் 29வது அதிகாரம் 3 கர்த்தராகிய ஆண்டவர் சொல், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதுவின் நடுவில் படுத்துக் கொண்டிருந்து, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வாயிலே துருடை போட்டு பிடிச்சிருச்சு. இதைத்தான் நம்ம பார்க்கணும். எலும்பு எலும்பு சீயனன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை காட்ட போகிறேன். அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 51வது அதிகாரம் 16வது வசனம். ஆண்டவர் சீயனை உண்டு பண்ண போகிறார். இங்க பழைய பூமி பழைய வானத்தை ஆண்டவர் அழிக்க போகிறார். அழித்துட்டு 14வது வசனம் ஏசாயா 51:16, நான் வானத்தை நிலைப்படுத்தி, இனிமேல் அது புதிய வானம், பூமியை அஸ்திவாரப்படுத்தி, ஃபியூச்சர் புதிய வானம் புதிய பூமி, சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த மறைத்து ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிச்ச வசனத்தை திரும்ப வாசிப்போமா? ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு புதிய வானம் புதிய பூமி சீயோனுக்காக. அப்ப நமக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் கீ வசனம். ஏசாயா 12:6, சீயோனிலே வாசமா இருக்கிறவளே. நம்ம எங்க வாசமா இருக்கிறோம்? இப்ப நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன், நான் சீயோன்ல இருக்கேன். என் கண்களை எங்க மூடும் போது சீயோன்ல என் கண்களை திறப்பேன். சரி, இப்ப ஒரு சத்தமா ஷவுட் கான்செப்ட். இந்த ஷவுட்டை தான் நம்ம பார்த்துட்டோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பவனி போகிறார். அங்க ஒரு ஷவுட்டை நான் காட்ட போகிறேன். லூக்கா 19வது அதிகாரம் 'ஜெய பவனி'. ஒரு கழுதை குட்டி மேல அழகா பவனி போயிட்டே இருக்கிறோம். 19வது அதிகாரம் 30வது வசனம், கழுத்து குட்டியை கொண்டாடுறாங்க, அவளுக்கு கொண்டு வராங்க. கொண்டாடும் பொழுது 37 வாசிக்கிறது. அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாக வருகையிலே திரளான கூட்டமாகிய சீஷர்கள், திரளான கூட்டமாகிய சீஷர்கள் தான்
எல்லாமே ஆண்டவரோட நம்பிக்கை வைத்து வருகிற ஒரு பெருங்கூட்டத்தை பார்க்கிறோம். சீஷர்கள் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறார். ஒருத்தர் இந்த அற்புதத்தை சொல்றான், ஒருத்தன் தண்ணி வேலை நடந்ததை சொல்றான், ஒருத்தன் தண்ணீரை திராட்சை, எல்லாத்தையும் மாறி 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 சொல்லிட்டு இருக்காங்க. அற்புதம் சந்தோஷப்பட்டு 38 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டு பரலோகத்திலே சமாதானம் உன்னத மகிமுடன் இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு பிறக்கும்போது இதே வார்த்தைக்கு சொன்னாங்க என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார். மிகுந்த சத்தத்தோடு சீயோன்ல வாசமாலே நீ மிகுந்த சத்தத்தோடு சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள சீயோனுக்கு கொண்டு போறாரு. அதனால ஒரு மிகுந்த சத்தத்தோடு ஒரு சுவிசேஷி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் பார்க்க வேண்டும். ஒரு சுவிசேஷி என்ன செய்ய வேண்டும் பதில் பார்ப்போமா? சங்கீதம் 9வது அதிகாரம் 11 சுவிசேஷி என்ன செய்யணும்? சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே அறிவிங்க. கீர்த்தனம் பண்ணி அறிவிக்கிற மகள எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சதா? எனக்கு எப்படியா கிடைச்சது? என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்தா நான் சாட்சி சொல்ல வேண்டும். சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து இதை முடிக்க போகிறோம். செப்பனியா எடுத்துக்கொள்ளுங்க. செப்பனியா பக்கம் 1089 3வது அதிகாரம் 14 சீயோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடு. சீயோன் குமார்த்தி நம்ம பாடணும். எப்படி பாடணும்? பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமேன் அல்லேலூயா, ஆமேன் அல்லேலூயா. நம்ம பாடணும். கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள், எருசலேமின் குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ். முழு இருதயம் ஆண்டவர் ஃபுல் ஹார்ட்டை கேட்கிறார். ஏன்னா அது அங்கிருந்து வரும். அடுத்து ஆண்டவர் என்ன நன்மை நமக்கு செய்திருக்கிறார் சொல்லி 5 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். சத்துருக்கெல்லாம் விலக்கிட்டார். இஸ்ரவேலின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்க மிக்ஸ் நடுவில் இருக்க இனி என்ன வராது? தீங்கை காணாதிருப்பாய். அடுத்து 17 மிக 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 ஆசீர்வாதம். உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்க வீட்டில் இருக்க. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரிலே சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். இந்த இங்கிலீஷ் பைபிள்ல என்ன கொடுத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, she will sing song அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி பாடுவோம். ஒரு காலத்துல அவர் நமக்கு நடுவில் இருந்துட்டு நீ என்னை நோக்கி இப்படி எல்லாம் பாட்டு பாடினேன் அப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அவர் சொல்ல போகிறார். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறோம். சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரிலே கம்பீரமாக களி கூறுவார். ஹாப்பி. ஏன்? நாம் யாரு? சீயோன்லே வாசமாய் இருக்கிறவர்கள். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுள்ள பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நான் உள்ள இருதயத்தோடு உங்களை திருசமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் ஐயா. நாங்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் இது உண்மை. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.